வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல். அகிலாண்டீஸ்வரி சமையல்ல இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான பெரிய வெங்காய வதக்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வெங்காய வதக்கல் எப்படி ரெடி ஆயிடுதுன்னு பார்க்கலாம். நம்ம வெங்காய வதக்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு தூளும் கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக இந்த 2 சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய வதக்கல் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.